144 ஜெயம் 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 நமக்கே இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கே இயேசு இருக்கையில் பயம் எதற்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தால் உன்னை விட்டு விலகாதவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர் உடன்படிக்கையின் தேவன் வல்லமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன் வல்லமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தர் ஜெயம் 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 நமக்கே இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கே இயேசு இருக்கையில் பயம் எதற்கு அக்கினி இறக்கிடும் அந்த காலம் அழிந்தின் ஆவியின் பலகோடு அக்கினி இறக்கிடும் அந்த காலம் அழிந்தின் ஆவியின் பலகோடு பலத்தினால் அல்ல பரக்கிரமம் அல்ல பலத்தினால் அல்ல பரக்கிரமம் அல்ல தேவனாலே ஆகும் நம் தேவனாலே ஆகும் தேவனாலே ஆகும் நம் தேவனாலே ஆகும் ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு சாத்தானை ஜெயிக்க சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கிடுதே சாத்தானை ஜெயிக்க சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கிடுதே சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு எமக்காயுத்தம் செய்வார் அவர் எனக்காயுத்தம் செய்வார் எனக்காயுத்தம் செய்வார் அவர் நமக்காயுத்தம் செய்வார் ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு கண்ணீரின் பாதைகள் களிப்பாக மாறும் நன்மையின் வழி திறக்கும் கண்ணீரின் பாதைகள் களிப்பாக மாறும் நன்மையின் வழி திறக்கும் வல்லமை மேலே வல்லமை கொண்டு வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை கண்டடைவோம் நாம் சீயோனை கண்டடைவோம் சீயோனை கண்டடைவோம் நாம் சீயோனை கண்டடைவோம் ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு அல்லேலூயா அப்படியே சில நிமிடம் கர்த்தரை ஆராதிப்போம் அல்லேலூயா தோரிஷா தரமரேக்கணும் தோரிஷாங்க 2 பேர் 3 பேர் நாம் எங்க குடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தலத்தை வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நடுவில் ஒரு உலாவி கொண்டு இருக்கிறபடி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம் அல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா என் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. பிரசனமா இருக்கிறதுக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. இந்த நாளையும் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க தேவனுக்கு கொடுக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி. இப்படி வசனத்தை எடுத்து தகப்பனை போதிக்கிற ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீர், நன்றி. இதற்கு கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. தோரவா ஷட்டரவா ரீசரவா ரீகலவரவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தோரவா ஷட்டரவா ரீகவா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. நன்றிப்பா அப்பா, உமக்கு நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம். கிருபை நிறைந்த தேவனே உமக்கு நன்றி நன்றி. வழிகாட்டியே உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதிக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்லுங்க. எங்க மேல உடைய கண்ணை வச்சு எங்களுக்கு ஆசை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு கோடி 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 நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. கிருபை நிறைந்த கிருபாகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே. நன்றிப்பா நன்றிப்பா. ஹalleluya ஹalleluya. தோரிஷகதி மகதரவா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைந்திடுவேன். பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ராஜா உமக்கு
உமக்கு நன்றி 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 நன்றி. நீ சொன்னது செய்கிற தேவனப்பா. எங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன நீ எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நீ நல்லவர் 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 ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா நீ உமக்கு நன்றி சித்திரை வாழ்கிறோம், உங்களை துதிக்கிற சுவாமி ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் பலரை பேரை புகழ் பலரை ஸ்தோத்திரம் பெருமைப்படுத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வாத வாய்க்கால வைக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்றையா, உமக்கு நன்றி சொல்றையா. என் தகப்பனுக்கு நன்றி சொல்றையா. உமக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் போராது தகப்பனே. அப்பா நீ உன்னதமான தேவனப்பா, உயர்ந்த தேவனப்பா. வானம் சிங்காசனம் பூமி பாதபீச்சன பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை தேடுகிற ஒரு கிருபை எங்களை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றியா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு புத்திர சிவிகாலத்தை எங்களை கொடுத்ததுக்காக நன்றிப்பா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 கிருபையே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கிருபை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வானம் சிங்காசன பூமி பாதபிடிச்ச தேவன் ஐயா, நம்ம பெரிய தேவனை ஆராதிக்கிற ஒரு கிருபை கொடுத்திருக்கீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. வானத்தை அளந்து பாருங்கள், அளக்க முடியாதப்பா ஆண்டவரே. ஆனாலும் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள தேவனே, உண்மை நாங்கள் அப்பான்னு ஒரு புத்திர ஸ்ரீகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சோதரன் உலகம் முழுவதற்கும் நீர் வல்லமையான தேவனப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. நாங்கள் சிறு பூச்சிகளப்பா உம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி 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 ராஜா. தோரவ சத்தரவரிக்கவா இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றிம்மா. தொடர்ந்து கர்த்தரை கருவா போடுகிறோம். பொருளுக்கு நடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போறோம்.
எனக்கு வந்து இப்போ 2 நாள் எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை தொடர்ந்து காமிச்சாங்க. 10 நாளைக்கு ஒரு ஆட்டையும் இப்போ 2 நாளைக்கு ஒரு 2 நாளையும் நான் காமிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஜெபராஜ் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜான் ஜெபராஜே வந்து எனக்கு கேட்காங்க. ஜான் ஜெபராஜே வந்து மண்டிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறாங்க. ஒரு இல்லை 2 நாளைக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்காங்க. போய் மறுமட்டம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி வந்து அவங்க கேட்குற போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க மனைவியை சாயங்காலம் பார்க்கும்போது ரொம்ப அழுதுகிட்டு அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக வழி திருப்பி அவங்க பிசாஸ் கொண்டு போயிட்டான். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது தேவனாயத்தோடு வரணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறதுனால தான் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சாமக்காரனா அவங்க சொன்னாங்க. எனக்கு ஜெபிக்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏசப்பா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படின்னா நினச்சி என்கிட்ட 2 வாட்டி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஜெபராஜே வந்து எனக்காக ஜெபிக்கேன்னு சொல்கிறாங்க. வந்து நான் தேவப்பிள்ளைகளை யாராவது ஒரு ஆள் வந்து ஜான் ஜெபராஜுக்காக ஜெபிப்போம். அவங்களுடைய குடும்பத்துக்கு மனைவியோடு சேரணும், மனைவி பிள்ளைகளோடு சேரணும். அவங்க ஊழியத்தை கர்த்தர் அவங்களுக்காக நிறைய ஊழியத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை மறுபடியும் வந்து அந்த சமூகத்தில் அவங்க செய்யணும். அது அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க செய்யணும். அதுக்காக ஜெபிக்கணும். வல்லவரே துதிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தருணத்தை தந்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே கரம் ஆண்டவரே ஜான் ஜெபராஜ் மீது இறங்கட்டும் அப்பா. அந்த சகோதரனின் மீது இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உன்னை உள்ள கை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க ஏசப்பா. அவருடைய கண்ணீர் துக்க முகங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவங்க பின்மாற்றத்திற்கு போனால் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. மறுபடியும் அவங்க இடத்தை கட்டப்பட உதவி செய்யப்பா. தேவனால் கூடாத காரியம் உலகத்தை ஒன்றுமில்லை ஏசப்பா. மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வாழத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்து மீண்டும் பாடல்களை பாடி ஆராதிக்க அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர உறுதி செய்யுங்கப்பா. உடைய கரம் இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய கரம் இறங்கி கிரியை செய்யவே. ஆட்டுக்குட்டியானுடைய திரு ரத்தம் உங்க மீது ஊற்றப்படட்டும் ஐயா. அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் எல்லா பாவ சாபங்களை சுமத்தி தீர்த்துட்டீங்க ஏசப்பா. அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து மறுபடியும் அவங்களை கூட்டி சேருங்கப்பா. கூட்டி சேர்த்து மீண்டும் அவங்க ஊழியர்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க. அவங்க ஊழியர்கள் கட்டப்பட உதவி செய்யுங்க. மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழத்தக்கதான பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க 2 பேருக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்து போராடி ஆவிகள் வல்லமைகள் நெருச்செடி ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். உடைய கரம் விசுவாசி கிரியைகள் கட்டப்படும் ஏசப்பா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. ரத்தம் அந்த இடத்துல நின்று கிரியை செய்யட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, சத்துருவின் தலை நசுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறோம் ஐயா. உடைய கரம் இறங்கட்டும். அவங்க கண்ணீரை துடைங்க ஏசப்பா. ஆண்டவரே, சர்வ லோகாதிபதியாய் நின்று கொண்டிருக்கீங்க ஏசப்பா. மனுஷன் செய்ய முடியாததை தேவன் செய்ய வல்லவராய் நிற்கிறீங்க ஏசப்பா. அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் நிற்கிறீங்க ஏசப்பா. அவர் துக்க முகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மீண்டும் அந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்ய அநேக பாடல்களை வரங்களை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. எழுத பாடல்களை பாட அநேக ஆத்மாக்களை கொண்டு வர உதவி செஞ்சிருக்கீங்க. மீண்டும் அந்த பாடல்களை பாட துதிக்க ஆராதிக்க உதவி செய்ய அவங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலப்படுத்துகிற வேத வசனத்தின்படி அவங்களை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க மீண்டும் தூக்கி விடுங்க ஏசப்பா. உடைய கரம் இறங்கட்டும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தெளிக்கிற அதுவரே வேல் அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுகிறான். ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில நம்ம வந்து விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே வந்து 12th படிக்கிற ஒரு பொண்ணை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த உலகத்தில் சேஃப்டியே இல்லை. ஸோ பெண் பிள்ளைகள் அங்கங்கே வந்து பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி வந்து கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு நியூஸ் இன்றைக்கி என்ன கேட்டேன்னா, நேற்று 10th எக்ஸாம் முடிஞ்சதில்ல, அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அவன் அண்ணன் கூட 11th ஸ்டாண்டர்ட் பையன் கூட பைக்கில் போயிட்டே இருந்திருக்கா.
போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ வழியில் ஏதோ தோப்பு போடுக்கு, அந்த இடத்த கிராஸ் பண்ணணும் போடுக்கு. அங்கே பார்த்தா ஒரு 9 பேர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே பின்னாடியே 3 பைக் எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே போய் சேஸ் பண்ணா அண்ணனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இன்னும் ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிட்டு வீட்டில் போய் சேர்த்துட்டான். ஆனால் இந்த பசங்க விடலை. அங்கே அந்த ஏரியாவில் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் 8 வீடு கண்ணாடியெல்லாம் உடச்சி அந்த பசங்க அங்கே வெளியே நின்ன ஒரு மினி ஆம்னி வேனெல்லாம் உடச்சி இந்த பசங்க அப்படிலாம் ரொம்ப இது பண்ணி ஓடிட்டாங்க. இவங்க எல்லாரும் போலீஸை வந்து கூப்பிட்டாலுமே போலீஸ் வந்து அப்படியே நடந்தது அப்படின்னு சும்மா கேட்டுட்டு தான் போகிறாங்களா, வேறு ஏதோ ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு எதுவுமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு. அதனால இந்த வந்து பிள்ளைகளுக்கு சேஃப்டியே கிடையாது. ஸோ நம்ம இந்த பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக ஏசப்பா தான் பாதுகாக்கணும். நம்ம அதை கை ஜெபிக்கலாம். அப்புறம் அங்கங்கே கேஸ் சிலிண்டர் வெடித்து இறந்துடுறாங்க. ஒருத்தர் வந்து ஏதோ 7 சிலிண்டர் வச்சுருந்தாலும் வீட்டில் சேர்த்து வச்சுருந்தாரு போயிட்டு எல்லாம் வெடித்து இறந்து போயிட்டாராங்க. அந்த மாதிரி நிறைய துக்கமான சம்பவங்கள் நடக்குது. இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்துடும். ஆமாம், கேஸ் சிலிண்டரும் கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்பாடு ஆகுது. அதுக்காக சொல்லுவாங்க. சோதரப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. முழுக்கமாய் இடத்திலே வந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்கத்தக்கதான சிலுவைகளை கொடுத்திருக்காய். கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபில அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணவே சொன்ன தேவனே, எங்கள் நடுவில் இருப்பதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த போர் காரணமாக சிலிண்டர்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக கடையெல்லாம் மூடி அவங்க யாரெல்லாம் சாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கப்பா. நீங்க உதவி செய்ய இறங்குங்க ஆண்டவரே. அந்த ஒரு அழிக்கு அவங்களுக்கு ஏற்பட அப்பா உதவி செய்ய. அந்த போர் நிறுத்தப்பட்டு ஆண்டவரே அப்பா ஒரு சமாதானம் காணப்பட்டு ஆண்டவரே ஒரு அன்பை அவர்கள் பறிந்து கொள்வதற்கான இருவேலை கொடுக்க முடியாது செபிக்கிறப்பா. திருமணம் அநேக எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகள் ஆண்டவரே இருக்கப்பா. அநேக கட்டுப்பாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இருக்கப்பா. பொருளாதார வளர்ச்சியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இருக்கப்பா. நீங்க தான் போய் இறங்கி நன்மை செய்யுங்கப்பா. கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அதனால அவங்க அனைவரும் உங்களை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உங்க ஆவியான கொண்டு அவங்களை வழிநடத்துங்க இருக்கப்பா. அப்பா நீங்க இறங்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அவ காலம் கடைசி காலம் எல்லாம் பைபிள்ல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்குள்ளே நடந்து கொண்டு வருகிறேன்ப்பா. ஆனாலும் அந்த பிள்ளைகளாமே அழியன ஆண்டவரே அவங்களை ரசிக்க விடணும்ப்பா. அதன் மூலம் அவங்க விடுவிக்கப்படுவாங்க. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே விசுவாசத்தை மேடம் காட்ட அப்பா நீங்க தெரிவிச்சீங்க. ஒவ்வொருவரையும் நீங்க எழுப்பும்படியாக செபிக்கிறோம். சாட்சியாய் அவங்களை நிறுத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. இந்த காலத்திலே பெண் பிள்ளைகள் எங்கேயும் தனியா போக முடியலப்பா. அநேக மக்கள் கஞ்சாவை போட்டுக்கொண்டு என்ன செய்வது தெரியாமல் இருக்காங்கப்பா. பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறப்பா. அந்த குடும்பங்களை இங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா. அவங்க இங்க ஆறுதல் படுத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நீங்க தான்ப்பா பெண் பிள்ளைகளை போட்டிலும் வரத்தில் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க இறங்குங்க, அற்புதம் செய்த ஆண்டவரே. உங்களுக்கு அறம் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையே தேர்தலுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரை. நீர் கூட இருந்து நம்மளை வழிநடத்த முடியாது செபிக்கிறப்பா. எல்லா காரியங்களும் பொறுப்பிடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சுறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில நம்ம வந்து போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். குடி நிறைய பேர் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால வந்து அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதுனால அந்த ஒய்ஃபால் குடும்பத்தை நடத்த முடியாமல், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ ஏசப்போட கிருபையினால இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படணும். இந்த போதை வஸ்துகளை விற்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். சின்ன பிள்ளைங்களை கிடத்துறவங்களாம் ரட்சிக்கப்படணும். விக்கிரகத்தை வழிபடுகிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். மன கடினங்கள் எல்லாம் உடைக்கப்படணும் ஏசப்போட நாமத்தினால. ஸோ தேசம் வந்து பாழாய் கிடைக்கிறது. ஸோ நம்ம இதுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா ஜனங்களை ரட்சிக்கணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். நன்றி சொல்கிறேன் சுவாமி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீர் நல்லவர், நன்மை செய்வதுமா இருக்கிறீரப்பா. உம்மால கூடாதகாரி ஒன்றுமே இல்லை ஏசப்பா. மனுஷராக தேவனால் கூடுமையா. நீ விசுவாசம் தேவனை மகிமை காட்டான அன்பு தெய்வமே.
ஹalleluya மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, நீ வல்லவரையா, நீ பெரியவரையா, நீ பரிசுத்தரை உண்மையிலும் உயிரோடு மரித்தீரோ தலைவரோடு உயிரோடு இருக்கிற சுவாமி. ஹalleluya மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடுறோம் அப்பொழுது மரத்துல கொடுத்துட்டா அன்னைக்கு பெரியகளை அனுப்பிச்சுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆராய்ந்தியாத பெரிய அரசியல் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்ன அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. ஹalleluya மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை தந்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்றேன் இயேசு சுவாமி. நீ ரொம்ப ரொம்ப நல்லவரையா இயேசுவே. இந்த காலத்துல வெறுமன ஒன்றுமில்லை ஆண்டவர். உடைய சந்ததியில கொஞ்சம் கூட தகுதியிட அனாடி இருக்க தயவு செய்து ரட்சா. ஹalleluya ஹalleluya. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெயத்தை கொடுக்கிறவரே, ஆண்டவரே மாம்சமான யாரும் ஆவி புரிந்த அன்பு தெய்வமே ஏசப்பா, எங்க தேசம் ஜனங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு ராஜா நீ நல்லவரே. ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. என் ஜனங்களை அழுது கொண்டிருக்கிறாங்களே சுவாமி, எத்தனையோ பிள்ளைகளப்பா குடிக்க அடிபடுகிற அந்த பிள்ளைகளாம் உன்னை கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறையா ஆண்டவரே. நீ விடுதலை பண்ணுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹalleluya மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் நல்லபடியா படிக்க குடும்பத்துல பொருளாதாரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க சுவாமி. அப்பா குடிக்க இல்லாம மன திரும்பி ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களை விடுதலை பண்ணுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே தொடுங்க தொடுங்க தொட்டு ரட்சித்து தாங்க ஏசப்பா. உண்மையான தேவனை கண்டுகளை தீர்ச்சிங்க, அவங்க கல்வாரி கட்சி காமிங்க, இது தப்புன்னு உணர்த்துங்க ஏசப்பா. குமார பிள்ளைகளை மெய்யோடு விடுதலை பண்ணி ரட்சி தருவோம் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரை இறக்கப்படுற உதவி கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. என் ஜனங்கள் குடிக்கிறதுக்கு ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, எத்தனையோ கஞ்சாக்கு சிகரெட்டுக்கு பீடிக்கு அடிபடுங்க, போதை ஊசி போதுமா அடிபடுங்க, அவங்களெல்லாம் நீ உள்ள பண்ணி ரட்சித்து தாங்கப்பா இயேசுவே. ரட்சியும் ரட்சியும் ரட்சிப்போ கர்த்தருடைய ஆண்டவரே. ரட்சிக்கதாவது கரம் குறிப்பிட்டு சொன்னேன் அன்பு தெய்வமே. கோபமே ரட்சித்து நீர் அபிஷேகம் பண்ணுமாறு ஜெபிக்கிறேன். இந்த பழக்கத்துல விடுதலை பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா எங்க தேசத்துல மதுபானங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அடைக்கப்படட்டும் சுவாமி. இந்தியாவில அடைக்கப்படும் எல்லா மதுகளும் அடைக்கணும். உங்களால முடியறாச்சா? நீங்க இறக்க வரணுமா ஜெபிக்கிறேன். எத்தனை மக்கள் அண்ணே மதுபானத்தினால அடிக்கூட நீங்க ரட்சித்து அந்த பிள்ளைலாம் இந்த மதுபான கடையில படிச்சா 30 இருப்பாங்களே ஏசப்பா. நீங்க அடைக்கப்பட திரும்ப தாங்க ஏசப்பா, திரும்ப தாங்க ஏசப்பா. உங்களால முடியும் டாடி, நீங்க அற்புதம் செய்யுங்க டாடி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசப்பா எல்லா மறுபடியும் இருந்து மூடப்படணும் ஆண்டவரே. நீ அப்படி செய்யப்பட கிருபைக்காக ஒவ்வொரு அமைச்சர்மாடி ஒவ்வொரு பேசுங்க ஏசப்பா. அந்த பணம் வேண்டாம், நீங்க பேசுங்க ஏசப்பா. ராஜா நீ அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்க தமிழ்நாட்டை நீங்க ஆசீர்வதிங்க, இந்தியா நாட்டை உலக நாட்டுல ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்க ரத்த கட்டில மூடி வச்ச பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கட்டும் சுவாமி. யாருமே கண்ணீர் படிக்கவே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துமாறு சொல்லிக்கிறேன். எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை நீங்க ஆசீர்வதிங்க. தெளிஞ்சபடி தான் அப்படின்ற ஸ்தோத்திரம் காலத்தை அர்ப்பணிக்கிறேன். சுத்திகான மகிமைலாம் உங்களுக்கு ஏசுகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையில வந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்க சிறு பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போறாங்க. சத்தியத்தை கேட்டு வசனத்துல வந்து வேரூன்றி நிற்கணும் பிள்ளைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளரணும் பிள்ளைங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கிறிஸ்தவ திருச்சபைக்கு போற வாலிப பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, அது வந்து விடுதலையாக்கப்படணும். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளை தான் வந்து பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல அட்டாக் பண்ணலாமா நிற்பான். ஸோ நம்ம இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் மூலமாக அந்த பிள்ளைங்க வந்து சாட்சியாக எழுமணும். காலேஜ்க்கு போகிற பிள்ளைங்க அவங்க வந்து ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுற மாதிரி வாழ்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏசப்போட அன்பை சொல்லணும். அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஆலயத்துக்கு வர்ற எல்லா வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்கணும். பாவ இச்சையில விழுந்துடக்கூடாது. ஏசப்போட ரத்தத்தினால மூடப்பட்டு பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும்.
அதே மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைகளோட குடும்பத்துல தெய்வ சமாதான சந்தோஷம் பெருகணும். பிள்ளைகளோட கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். திருச்சபைக்கு போற எல்லா பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிக்கப்படணும். ஏசப்பா அவங்க நீடிய ரொம்ப நாளா நிறைய ஆசீர்வாதங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜெபிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா ஏசப்பா சீக்கிரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களா அற்புதங்களை செய்யணும். திருச்சபையில ஒரு எழுப்புதலுக்கு ஏசப்பா போடணும். விசுவாச பிள்ளைகளோட குடும்பத்துல அதிசயங்களா அற்புதங்களை நடக்கணும். புதிய புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையில வந்து சேரணும். கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு திருச்சபையில போடணும். திருச்சபை குருமார்கள் எல்லாருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். எல்லா திருச்சபைகளும் அனல் பற்றி கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த மனவாட்டியை எழும்பணும். இந்த கடைசி நாட்கள்ல யுத்தங்களுடைய செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்க. நம்ம அதுக்கு தகுதியாய் மாறணும். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த நாம் பரிசுத்தமாய் மாறணும். நம்ம நிறைய கெட்ட குணங்களுக்கு நம்ம விடுதலை பெறணும். ஸோ நமக்காய் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேலையில் நீங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஐயா எங்க தேசத்திலேயும் இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐயா உமக்கென்று சாட்சியாய் இருக்கணும் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையோடு வேதத்தை தியானிக்கிற பிள்ளை உமக்கு சாட்சியாய் இருக்கணும் ராஜா. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னுமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை சிறு வயதிலே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த பிள்ளைகள் வளரத்தக்கதாக ஆண்டவர் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமாறு செபிக்கிறனையா. கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமையா. வாலிப பிள்ளைகளும் வைத்தாவே ரட்சிக்கப்பட வேண்டுமாறு செபிக்கிறோமையா. பிற மதஸ்த பிள்ளைகள் மத்தியிலே ராஜா இந்த பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ள வாழ்வை வாழ வேண்டும் ஐயா. நீரே மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகள் சாட்சி மூலம் காட்ட வேண்டும் ஐயா. அப்பா நீ மெய்யான தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளணும்பா. ஆண்டவர் அதற்கு ஐயா உடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை சாட்சியாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்கள் வாலிபர் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவன் தொட்டு ரட்சித்து தர வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. உம்முடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா உமக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் உமக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. முதலாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. எழுப்புதலை கட்டளை வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக ராஜா எங்க தேசத்தில் இருக்க ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சித்து தாங்கப்பா. குருமார்களை ரட்சித்து தாங்கப்பா. ஒவ்வொருவரும் ராஜா உண்மை முக்கியமாய் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஐயா. உமக்கு முன்பாக பயப்படுகிறவர்களை நிறுத்தத்தக்கதாக ஒவ்வொரு குருவானங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. திருச்சபையில சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை திருச்சபையில காணப்படுகிற குழப்பங்கள் சண்டை சச்சரவுகளா மாறி ஆண்டவரை சமாதானத்தோடும் ஆண்டவரை சாட்சியுள்ள வாழ்க்கையோடு நிறுத்தத்தக்கதாக திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உம்முடைய நாம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த வேளையை தொட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை தொட்டு நீ ரட்சித்து சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரை கிறிஸ்தவர்களை வைத்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க ராஜா. நீர் அப்படியே செய்ய தேசத்தை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி ஐயா. கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தை தருகிறேன். நீங்க பொறுப்படுத்துக்களை ஆசீர்வதிங்க ரட்சித்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நோயாளிகளுக்காக இந்த வேளையில நம்ம வந்து நோயாளிகளுக்காக ஜெபிக்கணும். அநேகர் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்காங்க, நடக்க முடியல, நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமா சில வியாதியில் இருக்காங்க. ஸோ எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நோயினால கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்புறம் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா.
ஜெபிக்க என் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நடிச்சதுரே சப்பா முகமாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறீங்க அப்பா. நீர் மண் உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே, நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் செருகணும் ஆண்டவரே. கத்தடிக்க கற்று கொடுக்குறேன் அப்பா. அந்த நாளில் எங்களை தகப்பனே ஆஸ்பத்திரியில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. நீ விசாரிக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிச்சு நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆஸ்பத்திரியில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை நீ கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆஸ்பத்திரிலையும் வீடுகளையும் வியாதிப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலே இசப்படை கரம் அமரட்டும் ஆண்டவரை, அமரட்டும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தாவே, உடைய கரத்தை இந்த பிள்ளைகள் மேலே வைத்து அவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்த செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை நீ படுக்கை எடுத்துக்கொண்டு எழுப்பி நட்டையிட்டு சொல்லிடுறப்பா ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. காரனை பார்த்து சொன்ன தேவனை நாட்கள் தகப்பட ஐயா படுக்கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை எழுப்பி நடக்க பண்ணுங்க தகப்பட. இந்த கணக்குரியை செய்யட்டுமாப்பா ஆண்டவரை. அலங்கார வாசல்ல இருந்த சப்பாடி நடக்க பண்ணுநீரை கர்த்தாவே. 38 வருடமாய் செருப்பாண்டு ஆண்டவரை திணிர்வாதம் சொல்லிருக்க மகனை நடக்க பண்ணுநீரை கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே பெரும்பாலும் ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தது போல கர்த்தாவே இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பி நடக்க வைங்க தகப்பனே. நாம மகிமை பண்ணட்டும் ராஜா. கர்த்தரோடு செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க ஏசப்பா. திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைக்கு ஏற்ற துணை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. சோத்திரப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தினாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரை. ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தையும் காணப்படுற துக்கங்கள்லாம் சந்தோஷமா மாறட்டும் ஆண்டவரை. மாற பண்ணுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைத்தான் இட்டை கட்டுங்கப்பா. அந்த நாளையிலே தகப்பட இந்த கொரோனா காய்ச்சல்னால, இந்த டெங்கு காய்ச்சல்னால, சிக்குன்னிய காய்ச்சல்னால எலும்புல பாதிக்கப்பட்டு உட்கார முடியாம எழுத முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை எலும்புகளும் உயிரடையட்டும் ஆண்டவரை, உயிரடையட்டும் ஆண்டவரை, உயிரடையட்டும் ஐயா கர்த்தாவே. இசைக்கியல் 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை. 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறையா இந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் கிடக்கிற எலும்புகளாக உயிரடையுமான்னு கேட்டீரப்பா. உயிரடை வச்ச தேவன் நீர் அல்லவா. எல்லா பிள்ளைகளுடைய எலும்புகளும் உலர்ந்து கிடக்கிற எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. உயிர்ப்பிக்கப்படட்டும் ஐயா. உலர்ந்து கிடக்கிற எல்லா எலும்புகளும் உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. பெலன் கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே முதுகுல வலியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வலியிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஒரு அத்த பிள்ளைகளுக்குள்ளாக பாயட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோதர பலனற்று கிடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பலன் கொடுப்பிறாங்க, பலன் கொடுப்பிறாங்க, பலன் கொடுப்பிறாங்க. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றிப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குறோம் தகப்பனே. உங்க நாம மகிமைப்படட்டே ஏசப்பா. நான் பரிகாரை கர்த்தர் சொல்லிருக்கீங்கப்பா ஆண்டவரே. நாங்களை குணமாக்கவே சொல்லிருங்கப்பா. நாங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி சொல்லிருக்கீங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. அப்படியே கணக்கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம தெரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவங்களுடைய ரட்சிப்புக்காக. அப்புறம் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டிருக்க ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். சோதர கர்த்தாவே சோதரிக்கிறோம், உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிற ராஜா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வனே உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா. நல்லவரே உண்மை துதிக்கிறோம், வல்லவரே உண்மை துதிக்கிறோம். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்ற வேத வசனத்தின்படி ஏசப்பா வல்லமை உடையவர் ஏசப்பா. சோதர ராஜா, நீங்க மகிமையான அற்புதமான காரியங்களை, மாற்றுமையான காரியங்களை நீங்க நடப்பித்து கொடுக்கிறதற்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா. ஏசப்பா சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா. இந்த ஜப வேளையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜப கூடாரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா. அல்லேலூயா. இந்த ஜப கூடாரத்தை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும், இந்த தெருவிலே வசிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனி நபரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஏசப்பா சோதனா ராஜா, நீங்க ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா. உடைய ரத்தத்தின் வல்லமை அந்த ஜனங்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஏசப்பா சோதர ராஜா, அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய பாதத்திலே தருகிற ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிற ராஜா. ஆத்ம மீட்பு அருமையானது என்று வேத வசனம் சொல்லுகிறது போல ராஜா, அவங்களுக்குள்ள இருக்கப்பட்ட ஆத்மா ராஜா வெளியேறப்பட்டது ராஜா.
ராஜா. அந்த ஆத்மா உண்மை இல்லாமல் அழிந்து கிடக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ராஜா உம்முடைய அன்பு இல்லாதபடி, உம்முடைய ரட்சிப்பு இல்லாதபடி ராஜா, உம்முடைய கிருபை இல்லாதபடி அழிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த ஆத்மாக்கள்லாம் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறதப்பா. ஏசப்பா சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிறேன். ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள், துதிகள், சோத்திரங்கள், பாடல்கள், ஆண்டவரே வேத வசனங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா அந்த ஒளிபெருக்கியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தெரு ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய வருகையிலே ராஜா அந்த ஜனங்களும் வந்து ஆண்டவரை நிற்க வேண்டும் ராஜா. ஏசப்பா அந்த ஒளிபெருக்கியின் சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே சோதரவுமை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், நாங்கள் மனம் திரும்பினோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து நிற்கணும் ராஜா. ஏசப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே சோதரன் கிரியைகளை நீங்க செய்கிறதுக்காக நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. ஜனங்களை ரட்சித்து கொடுக்கிறதற்காக நன்றி ராஜா. ஒரு ஆத்மா ஆண்டவரே சோதரப்பா அழிந்து போகிறது உமக்கு சிஸ்டம் அல்ல ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிறார் 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 ராஜா. ஏசப்பா நீங்க ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக சோதர ராஜா. பாவத்துக்கு சாபத்துக்கு ஆண்டவரே விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே விக்கிரகத்துக்கு அடிமையான ஜனங்களை எல்லாம் ரட்சிங்கப்பா. ஏசப்பா வலதுகை இடதுகை வித்தியாசம் தெரியாத ஏசப்பா சோதரன் ஜனங்கள் ராஜா. ஏசப்பா நீங்கள் மனம் திரும்பட்டு ராஜா. ஆண்டவரே கண்கள் இருந்து காணாதபடி ராஜா. இது ஆண்டவரே கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற அந்தகார இருள் ஏசப்பா இவர்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகிறதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா வரக்கூடிய நாட்களிலே ராஜா ஏசப்பா உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே எங்கள் உலகம் முழுவதும் நடக்கிற ஆண்டவரே யுத்தங்கள், எல்லா யுத்தங்களின் செய்திகளை கேள்வீர்கள் சொன்னது போல ராஜா. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கிற ஆண்டவரே யுத்தங்களை செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ராஜா. ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. உடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக நாங்களும் காணப்பட வேண்டும் ராஜா. ஏசப்பா சோதரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரிகளையும் உடைய கரங்களை தருகிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சோதர ராஜா. குடும்பத்திலே பிள்ளைகளிலே ஆண்டவரே என்னென்ன தேவைகளோ, என்னென்ன ஆண்டவரே சோதரம் பிரச்சனைகளோ அது எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே சோதரம் என்ன ஏக்கத்தோடு ஆண்டவரே மன விருப்பத்தோடு மன பாரத்தோடு ஆண்டவரே சோதரம் சஞ்சலத்தோடு வந்திருக்காங்களோ ராஜா. அவர்களின் மன வியாக்குலங்களை எல்லாம் நீங்க ஆண்டவரை மாற்றி ராஜா. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறதற்காகவே நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. ஏசப்பா சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. அல்லேலூயா சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. இந்த ஆண்டவரே சோதரம் கூட்டத்தை நடத்திக்கிற ஏசப்பா சோதரம் எங்கள் அண்ணன் அன்னிக்காக ஆண்டவரே சோதரம் பிள்ளைகளுக்காக சோதரம் பேரன் பேத்திகளுக்காக ஆண்டவரே சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே சகோதரன் குடும்பத்தை நீங்க பிள்ளைகளையும் ஆண்டவரே தலைமுறைகளையும் சந்ததிகளையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா அந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிறப்படுகிற ஆண்டவரே ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவர்களுமாக இருக்கிறது சொன்னது போல ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஆண்டவரே இந்த ஜப விண்ணப்பங்கள் ஆண்டவரே பாடல்கள் சுத்திகள் எல்லாம் உடைய சமூகத்திலே ஆண்டவரை எட்டினதற்காக நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த ஏரியாவிலே ஆண்டவரே நீங்க ஒரு மகாபரிய விடுதலை ரட்சிப்பை ஆண்டவரே ஒரு ஆத்ம மீட்பை கர்த்தாவே நீங்க கட்டளை இடுகிறதற்காக நன்றி ராஜா. ஒரு விசை ஆண்டவரே சோதர ராஜா சோதர ராஜா. ஆண்டவரே சோதரம் இங்க நடக்கப்படுகிற ஆண்டவரே ஜபங்கள் ஒன்று வீணாக போகக்கூடாது ராஜா. ஏசப்பா உங்க நாமம் ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் மகிமைப்படணும் ராஜா. ஆண்டவரே இந்த ஜப கூட்டம் ஆண்டவரே சோதர ராஜா ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்காக நடத்தப்படுகிறது ராஜா. ஏசப்பா உங்களுடைய வருகையிலே இங்கே உள்ள ஜனங்கள் ராஜா ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை கலந்து கொள்ள ஆண்டவரை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக ராஜா, புத்தி உள்ளவர்களாக ராஜா, மனம் திரும்பினவர்களாக ராஜா. ஏசப்பா ரட்சிப்பை பெற்றவர்களாக ராஜா ஒவ்வொருவரும் செயல்பட ஆண்டவரை உதவி செய்வதற்காக நன்றி ராஜா. முற்றிலுமாக ஆண்டவரை உடைய கிருபையின் கருத்துக்களாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.